இன்றைக்கி டேவை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ஹோட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ரூம் நம்பர் 503. ஸோ இதுதான் நம்மளோட ரூமு. நம்ம எந்த ஹோட்டலில் போனாலும் நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து எந்த வாட்டர் பாட்டிலுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஃபில்டர் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ நம்ம டைரெக்டாக டேப்லேயே பிடிச்சி தண்ணி குடிக்கலாம். ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம குக்கே பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே எங்கேயுமே உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்ஸ் இங்கே ஓப்பனபிளாகவே இல்லை. சரி, இங்கே பாருங்க. ஸோ எல்லாமே கன்சீல்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. இதை ஓப்பன் பண்ணோம்னா இட் கன்வெர்ட் அஸ் எ ட்ரெஸ்ஸிங் டேபிள். இப்போ நமக்கு பெட்டில் படுத்துட்ருக்கோம், டிவி பார்க்கணுன்னா இது வந்து மூவ் பண்ணலாம். இங்கே ஃபேனே கிடையாது, ஒன்லி ஏசி மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் இருக்குது. நம்ம யார் டிஸ்டர்ப் பண்ணுறதா நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரூமை க்ளீன் பண்ணால் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்லேருந்தே வந்து உங்களுக்கு வார்ட்ரோபுக்கு கனெக்ட் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபில் ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் எரியும். இது வந்து டார்ச். ஆக்சுவலாக இந்த டார்ச்சு வந்து சார்ஜபிள் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜபிள் இருக்குது. இப்போ எமர்ஜென்சி பவருக்கு இது போயிடுச்சுன்னா நாம் வந்து இந்த டார்ச் வந்து இங்கே எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக எனக்கு கொடுத்துருங்க. அட் சேம் டைம் வியூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த என்டையருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாஸ். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சிங்கப்பூரில் கூட இது டே 3. இன்றைக்கி டேவை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ஹோட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். நான் வந்து ஹோட்டல் வந்து வெளியே பார்க்கலாம், சுற்றி காட்டியிருப்பேன். வெளியெலாம் நம்ம பார்த்துருப்பீங்க. ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் அதோட ஆர்கிடெக்சர் திங்ஸ், அது எப்படி ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ அது ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ லிஃப்ட் காரில் இருந்தேன். லிஃப்ட் கார்லேருந்து நான் நம்ம ரூம்ஸ்க்கு போயிட்டுருக்கேன். இதுதான் அந்த காரிடோர். ஸோ போத் சைட் ஸ்பேஸ் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி நான் காட்டுன்னு நினச்சினேன், பட் வந்து டைமே கிடைக்கல. அதனால் வந்து இது காட்டவே முடியல. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம ரூம் நம்பர் 503. ஸோ இதுதான் நம்மளோட ரூமு. டன்கி. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவரால் ரூமை காட்டிடுறேன். தென் அதுக்கப்புறமா ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெட் கம் ஹாலு. இந்த ரூம் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் தான். இது பெட்டு, இது வந்து ஒரு ஹால் ஸ்பேஸ் மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக வித் சோஃபா எல்லாமே இருக்குது. ஸோ மொத்தம் 4 ரூம் இருக்குது. ஆக்சுவலி 4 ஸ்பேஸஸ் ரூம் இல்லை. இது ஒரு ரூம். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 22/20 இருக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து கால்குலேட் பண்ணதில். ஸோ இது வந்து பெட் ஸ்பேஸு. அண்ட் தென் அது வந்து டாய்லெட்டு. அண்ட் தென் இது வந்து வார்ட்ரோப். அண்ட் தென் லக்கேஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து கிச்சன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆனோம். இட்ஸ் நாட் கிச்சன், இட்ஸ் அ பேண்ட்ரி ஆக்சுவலாக. பட் ஆனால் கம்ப்ளீட் ஃபுல் கிச்சன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டோரில் தான் என்ட்ரி ஆனோம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பேஸாக காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம என்ட்ரி ஆனோடனே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோவன் இருக்குது. தென் இங்கே ஃபுல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. நமக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிங்க் இருக்குது. இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் தெரியுங்களா, நம்ம எந்த ஹோட்டலில் போனாலும் நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து எந்த வாட்டர் பாட்டிலுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஃபில்டர் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ நம்ம டைரெக்டாக டேப்லேயே பிடிச்சி தண்ணி குடிக்கலாம். ஸோ சிங்கப்பூர் ரொம்ப சஸ்டைனபிளாக இருக்குங்கிறதுக்கு இது ரொம்ப எக்ஸாம்பிள். ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு சிங்க் இருக்குங்க, ஸ்டவ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் சிம்னி இருக்குது. ஸோ இங்கேயும் ஸ்டோரேஜஸ் இருக்குது. அண்ட் தென் கட்லரி ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு யூஸருக்கு கம்ஃபர்ட்டாக என்னென்ன வேணுமோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பிளேட்டர்ஸ் இருக்குது, பவுலு, டம்ளர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், ஸ்பூன், சீசர்லேருந்து நைஃப்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வைன் ஓப்பனர் இருக்குது. இங்கே பாருங்கள், பேன் இருக்குது, பேனு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் வெசல்ஸை வந்து பிடிக்கிறதுக்காக க்ளாத் முதல்ல கொடுத்துருக்காங்க, கட்டிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வெசல்ஸ் வந்து குக் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது வந்து கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க. இது வந்து கொரியன் டாப் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சூப்பராக இது கொடுத்துருக்காங்க. ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்காக அது கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம குக்கே பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தென் அதுக்கப்புறம் நம்ம ஹால் ஸ்பேஸில் ஸோ ஸ்டடி லேம்ப் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே எங்கேயுமே உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்ஸ் இங்கே ஓப்பனபிளாகவே இல்லை, சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, சரி இங்கே பாருங்க. ஸோ எல்லாமே கன்சீல்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ நம்ம இங்கே ஒயர்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஒயர்ஸை ப்ளக் பண்ணுவோம். அப்போ இந்த டோர் லிட் க்ளோஸ் பண்ணால் நம்ம டிஸ்டர்பிங்காக இருக்கலாம், அதுக்காக இது பாருங்கள். ஸோ ஃபர்மர் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் நம்ம க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு ட்ராயர் இருக்குது, அண்ட் தென் ஓப்பன் ட்ராயர் இருக்குது. அண்ட் தென் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங், இது வந்து ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் மாதிரி. ஆக்சுவலி நமக்கு ஸ்டடி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இதை ஓப்பன் பண்ணோம்னா இட் கன்வெர்ட் அஸ் எ ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இதான் ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைன். ஒரே ஸ்பேஸை மல்டிபிள் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லாங் ஸ்பேஸ், இது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஸோ ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சைட் டேபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிவி வாட்ச் பண்ணலாம், நம்ம சோஃபாலேருந்து நம்ம டிவி வாட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்பேஸு. இல்லை இன்னொரு விஷயம் என்ன, இப்போ நமக்கு பெட்டில் படுத்துட்ருக்கோம், டிவி பார்க்கணுன்னா இது வந்து மூவ் பண்ணலாம், இது பாருங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஆர்கிடெக்சரில் நம்ம யூஸருக்கு அவங்களோட ஸ்பேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்பேஸ் வந்து யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். அண்ட் தென் ஓகே, திஸ் த காட், சைட் டேபிள் இருக்குது. சைட் டேபிளே வந்து கனெக்ஷன் ஸ்விட்சஸ்ஸு. அண்ட் தென் ஓகே, இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோலர் இருக்குது நமக்கு. ஆக்சுவலி சென்ட்ரலைஸ்ட் ஏசி. நீங்கள் வந்து இங்கே ஃபேனே பார்க்க முடியாது, இங்கே ஃபேனே கிடையாது, ஒன்லி ஏசி மட்டும்தான். ஸோ நம்ம இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம என்ட்ரி ஆனோன்னா இங்கே இருக்குது இங்கே கண்ட்ரோல். ஸோ நம்ம சென்ட்ரலைஸ்டாக இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம தூங்குறப்ப எந்திரிச்சு வரணும் ஒவ்வொரு டைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதனால் நியர்பையாக கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம ரூம் விட்டு வெளியே போகிறப்ப மறுபடியும் அங்கே போய் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வந்து சர்க்குலேஷன் மேப்பிங். ஒரு ஹியூமன் வந்து எப்படி ஆக்டிவிட்டி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறது. ஸோ அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் இருக்குது, நம்ம யார் டிஸ்டர்ப் பண்ணுறதா நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரூமை க்ளீன் பண்ணால் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் ஒரு ஆர்கிடெக்சரோட வேல்யூ. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலி என்ட்ரி ஆன உடனே நம்ம லக்கேஜஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் ரூமோட எலக்ட்ரிக்கல் அண்ட் சர்வீஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே தான் வந்து கன்சீலாக இருக்குது. அதனால் எங்கேயுமே ஓப்பன் அப்பாக இல்லை. ஆக்சுவலி நான் வந்தப்போ நோட்டீஸ் பண்ணேன், இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 feet இருந்தது. பட் ஆனால் இங்கே ஸ்பேஸ் கம்மி இருந்தது. ஏன் இவ்வளோ கன்சீலில் எவ்வளோ ரொம்ப பிகராக இருக்கு, ஷார்ட்டராக இருக்கேன்னு நான் யோசித்தேன். தென் அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் ஸ்பேஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இது பிளைனாக தெரியுது பார்த்திங்களா, இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. பாருங்க. ஸோ ஸ்பேஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்தது நம்ம டோர்லேருந்து என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆனால் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தென் இது வந்து ஒரு வார்ட்ரோப் ஸ்பேஸ். ஆக்சுவலி இங்கே ஓகே, இது வந்து ஒரு வார்ட்ரோப் ஸ்பேஸு. இதில் இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட் இருக்குது. நான் டாய்லெட் போகணுன்னா இங்கே இருந்தே நான் வார்ட்ரோப்லேருந்து ஸோ நான் இப்போ ஒரு நான் குளிச்சிட்ருக்கேன்னா குளித்து முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய காமன் ஸ்பேஸ், அதாவது அது வந்து பப்ளிக் ஸ்பேஸ் கிடையாது, அது வந்து பப்ளிக் ஸ்பேஸ், அதாவது செமி பப்ளிக் மாதிரி. இது வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ் ஆக்சுவலி நமக்கு. அப்போ ப்ரைவேட் ஸ்பேஸ்லேருந்து ஒரு செமி பப்ளிக் ஸ்பேஸுக்கு வந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா டாய்லெட்லேருந்தே வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்புக்கு கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வார்ட்ரோப் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். திங்ஸ் எல்லாம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். யூ நீட் டு கோ டு த பெட்ரூம் அண்ட் தென் ஆக்சுவலி இப்போ அங்கே இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண லைட்ஸ் போட்டு டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கேருந்தே வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வார்ட்ரோப்பில் ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் எரியும். எனக்கு ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் நிறைய விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்து. தென் ஸோ பாத் ஷூட் ஒன்று கொடுத்துருக்காங்க.
தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அயன் பாக்ஸுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து டிஸ்டர்பாக ஃப்ளோரில் வந்து இதாக இருக்காங்க ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், இந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு கூட ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அயன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட லாண்ட்ரி குளிச்சு முடிச்சுட்டு லாண்ட்ரியோட வெட் க்ளாத்ஸை போகிறதுக்காக ஒரு இது ஒரு தனியாக ஒரு ட்ரம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பேஸ்கெட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தெரியுங்களா, இது வந்து டார்ச். ஆக்சுவலாக இந்த டார்ச்சு வந்து சார்ஜபிள் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜபிள் இருக்குது. இப்போ எமர்ஜென்சி பவருக்கு இது போயிடுச்சுன்னா நாம் வந்து இந்த டார்ச் வந்து இங்கே எடுத்துக்கலாம். இது வந்து பேட்ரி ஏன்னா இது என்ன விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு பேட்டரியாக இருந்ததுன்னா மறந்துடுவாங்க, போட மாட்டாங்க. ஆனால் இது சார்ஜாக இருக்கனால ஒரி பண்ண வேண்டாம், ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேட்ரி ஒரு டார்ச் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தென் இதில் வந்து ஒரு டால் மிரர் இருக்குது. ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தா நம்ம ஆக்சுவலி டால்ட்லேருந்து நம்ம வந்து ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கு ஒரு டால் மிரர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எங்கெங்கே என்ன வேணுமோ பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்ரோப், ஸோ ஷூட்ஸ் ஹேங் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சேஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லீப்பர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஒரு தேவையான வாட்ரோப் அது இருக்குது. தென் நெக்ஸ்ட் டு த டாய்லெட். இந்த டாய்லெட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10/10 ஆல்மோஸ்ட் 10/10 இருக்கும். அதில் வந்து இந்த ஒரு போர்ஷன் 50 அப்படி. ஐ திங்க் இதான் வந்து சர்வீஸ் டக்டாக இருக்கும். இதுக்குள்ள ப்ளம்பிங்லாம் போகும். இது வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸ்ட். இது வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து ரெயின் ஷவர் இருக்குது, ஹேண்ட் ஷவர் இருக்குது, அந்த பாத்துக்கு ஷாம்பு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வெட் அண்ட் ட்ரை வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஸ்பேஸு, அது வந்து வெட் ஸ்பேஸு. இங்கே இன்னொரு விஷயம் இருக்குங்களா, ஸோ நமக்கு தேவையான பேசிக் எசென்சியல் வச்சுருக்காங்க. அண்ட் தென் சைடு மிரர்ஸ் இருக்குது, இங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு லைட் இருக்குது, ராட்ஸ் இருக்குது. எசென்சியல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, வேண்டிக்க ஐட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் செட்ஸ் கொடுத்துருக்குங்க. அண்ட் தென் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்லிப்பர் இருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, வெயிட் மிஷின் இருக்குது. அது நான் ரொம்ப பிடிச்சிருந்தேன் வெயிட் மிஷினு. அண்ட் தென் பேசிக் திங்ஸ் எல்லாமே இது இருக்குது. அண்ட் தென் இங்கேருந்து நம்ம பெட்ரூமுக்கு டாய்லெட் அக்சஸ். ஸோ இங்கேருந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம், பெட்ரூம் வந்து இந்த ஸ்பேஸை வந்து அக்சஸ் பண்ணலாம். நான் ஏன் இந்த ஸ்பேஸை வந்து காட்டினேன்னா, ஒரு யூஸருக்கு எப்போ ஒரு ஸ்பேஸை வந்து டிசைன் பண்ணுறப்ப யூஸர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து எப்போயுமே வந்து ஒரு டிசைனர் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதுதான் அப்படி தான் பண்ணணும் கூட. ஒரு யூஸரை இந்த ஸ்பேஸுக்கு வந்தாங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பேஸுக்கு பார்த்தா யூஸருங்கிறது வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க, டூரிஸ்ட்டு இல்லை ஏதோ பிஸ்னஸ்க்காக வேறு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வரீங்க தான் வந்து ரூம் எடுத்து தங்குவாங்க. அப்போ அவங்க வந்தாங்கன்னா என்ன மாதிரி திங்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, எது எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்கணுங்கிறத க்ளீனாக வந்துட்டு வந்து அது வந்து டிசைன் ரெக்கமெண்ட் இருக்கும். அதில் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இப்போது இந்த ஸ்பேஸுக்கு இப்போ நான் ஃபாரின்லேருந்து வரேன், நான் எதுவுமே எடுத்துல, இப்போ வெறும் ஜஸ்ட்டு க்ளோத்திங் மட்டும் எடுத்துகிறனால எனக்கு போதுமானது. இப்போ நான் வெறும் எடுத்து வந்தேன்னா எனக்கு தேவையான கிச்சன் எசென்சியல்ஸ் இருக்குது. அந்தன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட வேண்ட் எசென்சியல்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஸ்பேஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியும் என்னை ஸ்டெயின் பண்ண வைக்காமல். ஒன் மோர் திங், நான் வந்து இங்கே கெஸ்ட்டு, இப்போ நான் இது பே பண்ணுறதே பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்ட்டாக கொடுத்துருவேன். அப்போது எந்த அளவுக்கு என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக எனக்கு கொடுத்துருவேன். அட் சேம் டைம் வியூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த என்டையருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாஸ், கம்ப்ளீட் விண்டோ தான், அப் டு 9 feet வரையுமே. அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரி, ஆக்சுவலி நான் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு அவுட்டோரை. நம்ம இந்த வழியாக தான் வாக் பண்ணி போயிருப்போம். ஸோ இதுதான் அந்த வியூ. இந்த ரூமில் வந்து நம்ம படுத்தோன்னே எவ்வளோ, ஆக்சுவலி நான் வந்து டூ டேஸ்க்கு மேலே இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது. அவ்வளோ கம்ஃபர்ட்னா எஞ்சி போக மனசே இல்லை, எந்த டயர்டுமே ஃபீல் ஆகலை, அந்தளவுக்கு இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்கிடெக்சரோட ரிசல்ட்ஸ். ஸோ நான் அதை அப்படி தான் பார்க்குறேன், பட் அப்படி தான் இருக்கணும் கூட. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து நான் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ until this Madan, I'm an architect.